வணக்கம் நண்பா, அனைவருக்கும் குமாரின் அன்பு வணக்கங்கள். நம்முடைய சேனலில் தினமும் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்காக பொது தமிழ் பகுதியிலேருந்து தேர்வை நடத்திக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி தேர்வு 7ஆம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில் முதல் இயல்ல இருந்து நடக்க போகுது. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா 38 கேள்வியை ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த 38 கேள்வியையும் அட்டன் பண்ணி முடிச்சுட்டு உங்களுடைய ஸ்கோர் என்னங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் போட்டு விடுங்க. சரி, இன்றைய டெஸ்ட்டுக்குள்ளே நம்ம போகலாமா? எல்லோரும் ரெடியாக இருக்கீங்களா? நான் கேள்விகளை கேட்டவுடனே வேகமாக பதிலை கமெண்ட்டில் போட்டு விட வேண்டும். நிறைய பேர் லைவ் அட்டன் பண்ணுறீங்க, ஆனால் கமெண்ட்டில் ஆன்சரே போட மாட்டேன்றீங்க. முடிஞ்ச அளவுக்கு வேகமாக ஆன்சர் போட பழகுங்க, சரிங்களா? சரி, ஓகே, நம்ம கேள்விகளை பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு கேள்வியை பாருங்கள். தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞர் யார்? தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞர் யார்? இதற்கான விடை நாமக்கல் கவிஞர். அடுத்து 2வது கேள்வியை பாருங்கள். சரியான கூற்றை கண்டறிக. கூற்று காரணம் டைப்பில் கொடுத்துருக்காங்க. கூற்று: தமிழ் இரட்டை வழக்கு மொழியாகும். காரணம்: தமிழில் பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இடையே வேறுபாடு உண்டு. இந்த ரெண்டில் எது சரின்னு கேட்குறாங்க. இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா கூற்று காரணம் இரண்டும் சரி. பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் ரொம்ப வேறுபாடு இருந்தால் அதைத்தான் இரட்டை வழக்கு மொழின்னு சொல்லுவாங்க. தமிழ் இரட்டை வழக்கு மொழி. அடுத்து 3வது கேள்வியை பாருங்கள். நெறி என்னும் சொல்லின் பொருள் என்ன? நெறி என்ற சொல்லின் பொருள் வழி. நெறினா வழி. அடுத்து 4வது கேள்வியை பாருங்கள். பெப்பட்ரி இதற்கான கலைச்சொல் அறிக. இதற்கான கலைச்சொல் என்ன? இதற்கான விடை பொம்மலாட்டம் என்பது சரி. அடுத்து 5வது கேள்வியை பாருங்கள். பேச்சு மொழியை டேஸ் என்றும் கூறுவர். பேச்சு மொழியை எவ்வாறு கூறுவர்? விடையை பார்க்கலாங்களா? விடை உலக வழக்கு. பேச்சு மொழியை உலக வழக்குன்னு சொல்லுவாங்க. அடுத்து 6வது கேள்வியை பாருங்கள். வான் கூட்டல் ஒளி சேர்த்து எழுதுக. வான் கூட்டல் ஒளி, இதை சேர்த்து எழுத வேண்டும். விடையை பார்க்கலாங்களா? விடை வானொலி என்பது சரி. அடுத்து 7வது கேள்வியை பாருங்கள். அருள் நெறி அறிவை தரலாகும், அதுவே தமிழன் குரலாகும். இதில் வந்துள்ள இயைபு சொற்கள் என்ன? இயைபுனா என்னன்னு உங்களுக்கு தெரியுமில்ல? முதல் எழுத்து ஒன்றி வந்தால் மோனை, 2ஆம் எழுத்து ஒன்றி வந்தால் எதுகை, இறுதி எழுத்தோ இறுதி சொல்லோ ஒன்றி வந்தால் அதுதான் இயைபு. இங்கே இயைபு சொற்கள்னு பார்த்தீங்கன்னா தரலாகும், குரலாகும். இதுதான் ஆன்சர். அடுத்து 8வது கேள்வி. முகில் இந்த சொல்லின் பொருள் என்ன? முகில் என்றால் என்ன? இப்படியே பார்க்கலாங்களா? முகில்னா மேகம். மேகம். அடுத்து 9வது கேள்வி. நாட்டுப்புற இசையின் எளிமையை கையாண்டு கவிதைகள் எழுதியவர் யார்? நாட்டுப்புற இசையின் எளிமையை கையாண்டு கவிதைகள் எழுதியவர் யார்? இதற்கான விடை உடுமலை நாராயண கவி. உடுமலை நாராயண கவி. அடுத்து 10வது கேள்வியை பாருங்கள். தொல்காப்பியர் பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இடையே உள்ள வேறுபாட்டை என்ன என்று கூறுகிறார்? பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இடையே வேறுபாடு இருக்குது, அதை என்னன்னு சொல்கிறாருன்னு கேட்குறாங்க. உலக வழக்கு செய்யுள் வழக்கு என்று கூறுகிறார். உலக வழக்கு செய்யுள் வழக்கு. அடுத்து 11வது கேள்வியை பாருங்கள். பகைவரை வெற்றி கொண்டவரை பாடும் இலக்கியம் என்ன? பகைவரை வெற்றி கொண்டவரை பாடும் இலக்கியம். இதற்கான விடை பரணி. தமிழ் எழுதப்பட்ட முதல் பரணி என்னங்க? இந்த கேள்விக்கான பதில் தெரிஞ்சவங்க மறக்காமல் கமெண்டில் போட்டு விடுங்கள். அடுத்து 12வது கேள்வி. ஆர்த்தோகிராஃபி கலைச்சொல் அறிக. ஆர்த்தோகிராஃபினா என்ன? விடையை பார்க்கலாங்களா? எழுத்திலக்கணம். அடுத்தது 13வது கேள்வி. இரண்டல்ல பிரித்து எழுதுக. இரண்டல்ல பிரித்து எழுதுங்க பார்க்கலாம். விடையை பார்க்கலாங்களா? 2 கூட்டல் அல்ல.
அடுத்தது 14வது கேள்வி, எடுத்தல் படுத்தல் நலிதல் உழப்பில் திரிபும் தத்தமிழ் சிறிது உளவாகும் என்று கூறும் நூல் என்ன? இந்த வரிகள் எந்த நூலில் இருக்குது? இதுதான் கேள்வி. விடையை பார்க்கலாங்களா? விடை நன்னூல். அடுத்தது 15வது கேள்வி, எண்ணப்படுவது, நினைக்கப்படுவது, கனவு காணப்படுவது ஆகியவையும் மொழியே ஆகும் என்று கூறியவர் யார்? இதுவும் மொழியுடைய நிலைதான் என்று சொன்னவர் யார்? இதற்கான விடை மு வரதராசனார். மு வரதராசனார். அடுத்து 16வது கேள்வி, இடத்துக்கு இடம் மாறுபடும் ஒரே மொழியின் வெவ்வேறு வடிவங்களை எவ்வாறு அழைப்பர்? ஒரே மொழி தான், ஆனால் இடத்துக்கு இடம் மாறுபடும் வெவ்வேறு வடிவமாக இருக்கும். அதை வட்டார மொழி என்று அழைப்பார்கள். அடுத்தது 17வது கேள்வியை பாருங்கள். சரியான கூற்றை கண்டறிக. கூற்று: கன்னடம், தெலுங்கு, மலையாளம் போன்றவை வட்டார மொழிகள் ஆகும். காரணம்: மக்கள் வாழும் இடத்தின் நில அமைப்பு, இயற்கை தடைகள் காரணமாக மொழியில் மாற்றங்கள் ஏற்பட்டு புதிய மொழி உருவாகுவதை கிளை மொழி என்பர். இந்த ரெண்டில் எது சரின்னு கேட்குறாங்க. விடையை பார்க்கலாங்களா? விடை காரணம் சரி, ஆனால் கூற்று தவறு. கூற்றில் என்ன தவறுனா, இது எல்லாமே வட்டார மொழி கிடையாது, இது எல்லாமே கிளை மொழிகள், தமிழிலிருந்து பிரிந்து போன கிளை மொழிகள். அப்போ கூற்று தவறு, காரணம் சரி. அடுத்து 18வது கேள்வியை பாருங்கள். தெளிவுறுத்தும் படங்களோடு சுவடியெல்லாம் செய்து செந்தமிழை செழுந்தமிழாய் செய்வதும் வேண்டும் என்று பாடியவர் யார்? இவ்வாறு சொன்னவர் யாருன்னு கேட்குறாங்க. விடையை பார்க்கலாங்களா? விடை பாரதிதாசன். அடுத்து 19வது கேள்வி, மொழியின் முதல் நிலை என்ன ஆகும்? மொழியின் முதல் நிலைகள். விடையை பார்க்கலாங்களா? பேசுதல், கேட்டல், இந்த இரண்டும் தான் மொழியுடைய முதல் நிலை. அடுத்தது 20வது கேள்வி, குற்றிய லுகரம் பிரித்து எழுதுக. குற்றிய லுகரம். விடையை பார்க்கலாங்களா? குறுமை கூட்டல் இயல் கூட்டல் உகரம். அடுத்தது 21வது கேள்வி, குற்றிய லுகரத்தில் பொருந்தாததை கண்டறிக. கீழே இருக்கிற 4 ஆப்ஷனில் எது குற்றிய லுகரம் கிடையாது? விடையை பார்க்கலாங்களா? பசு வராது. இது முற்றிய லுகரம், குற்றிய லுகரம் கிடையாது. இந்த மூன்றுமே குற்றிய லுகரம், பசு என்பது முற்றிய லுகரம். அடுத்து 22வது கேள்வி, குற்றிய லுகரத்தின் மாத்திரை அளவு என்ன? குற்றிய லுகரத்தில் 6 வல்லின எழுத்துக்கள் மாத்திரை அளவில் குறைஞ்சு வரும். எவ்வாறு குறைந்து வரும்னு கேட்குறாங்க. விடையை பார்க்கலாங்களா? விடை அரை மாத்திரை. அரை மாத்திரை. அடுத்தது 23வது கேள்வியை பாருங்கள். சரியான கூற்றை கண்டறிக. கூற்று: அது என்பது முற்றிய லுகரம் ஆகும். காரணம்: தனிக்குறில் எழுத்தை அடுத்து வந்த வல்லின உகரங்கள் ஒரு மாத்திரை அளவுக்கு எப்பொழுதும் முழுமையாகவே ஒலிக்கிறது. இந்த இரண்டில் எது சரின்னு கேட்குறாங்க. அதாவது தனிக்குறில் எழுத்து வருது, இது பாருங்கள், ஆ என்பது தனிக்குறில் எழுத்து. இதற்கு அடுத்து வர்ற வல்லின உகரங்கள், தூ என்பது வல்லின உகரம். இந்த எழுத்தானது ஒரு மாத்திரை அளவுக்கு எப்பொழுதும் முழுமையாகவே ஒலிக்கும். அப்படி ஒலிச்சாதான் அந்த முற்றிய லுகரம் சொல்லுவாங்க. இங்கே விடை கூற்று, காரணம் இரண்டுமே சரிதான். 23வது கேள்வி. அடுத்து 24வது கேள்வி, குற்றிய லுகரம் எத்தனை வகைப்படும்? குற்றிய லுகரம் எத்தனை வகைப்படும்? விடையை பார்க்கலாங்களா? 6 வகைப்படும். 6 வகை இருக்குதுங்க. அடுத்து 25வது கேள்வி, சரியாக பொறுத்துக. பொறுத்துங்க பார்க்கலாம். கரம்னா என்ன, காரம்னா என்ன, கான்னா என்ன, அகேனம்னா என்ன? சரி, விடையை பார்க்கலாங்களா? கரம் அப்படின்னா குறில் எழுத்து, காரம் அப்படின்னா
குறில் நெடில் எழுத்து, கான் அப்படின்னா நெடில் எழுத்து, அகேனம் அப்படின்னா ஆயுத எழுத்து. அப்போ விடை DCBA இதுதான் ஆன்சர். அடுத்தது 26வது கேள்வியை பாருங்கள். ஈரெழுத்து சொற்களாக மட்டும் அமையும் குற்றியலுகரம் என்ன? குற்றியலுகரம் 6 வகைப்படும்னு பார்த்தோம். அந்த 6 வகையில் எந்த வகையில் 2 எழுத்து மட்டும்தான் இருக்கும்? விடையை பார்க்கலாங்களா? நெடில் தொடர் குற்றியலுகரம். நல்லா கவனிங்க. நெடில் தொடர் குற்றியலுகரம் 2 எழுத்து இருக்கிற சொல்லாக மட்டும்தான் வரும். அடுத்து 27வது கேள்வி. உயிர் தொடர் குற்றியலுகரத்தில் தவறானதை கண்டறிக. கீழே இருக்கிற 4 ஆப்ஷனில் எது உயிர் தொடர் குற்றியலுகரம் அல்ல? விடையை பார்க்கலாங்களா? அரசு வரும், 9 வரும், கயிறு வரும், பாக்கு வராது. சரிங்களா? பாக்கு என்பது வன்தொடர் குற்றியலுகரம். ஸோ இது வராது. அடுத்து 28வது கேள்வி. எந்த எழுத்தை தொடர்ந்து வரும் குற்றியலுகர சொற்கள் இல்லை? எந்த எழுத்தை தொடர்ந்து வரும் குற்றியலுகர சொற்கள் இல்லை? விடையை பார்க்கலாங்களா? விடை இவ். இவ் என்ற எழுத்தை தொடர்ந்து வரும் குற்றியலுகர சொற்கள் இல்லை. அடுத்த கேள்வியை பாருங்கள். 29வது கேள்வி. குற்றிய லிகரம் எத்தனை இடங்களில் மட்டும் வரும்? குற்றிய லிகரம் எத்தனை இடங்களில் மட்டும் வரும்? விடையை பார்க்கலாங்களா? விடை 2 இடங்களில் மட்டும்தான் குற்றிய லிகரம் வரும். அடுத்தது 30வது கேள்வியை பாருங்கள். கொக்கியாது பிரித்து எழுதுக. கொக்கியாது பிரித்து எழுதுங்க பார்க்கலாம். விடையை பார்க்கலாங்களா? கொக்கு கூட்டல் யாது கொக்கியாது. இதுதான் சரி. அடுத்தது 31வது கேள்வி. தமிழுக்கு தலை கொடுத்த வள்ளல் யார்? தமிழுக்கு தலை கொடுத்த வள்ளல் யார்? விடையை பார்க்கலாங்களா? விடை குமணன். தமிழுக்கு தலை கொடுத்த வள்ளல் குமணன். அடுத்து 32வது கேள்வி. லிங்குவிஸ்டிக்ஸ் கலைச்சொல் அறிக. இதற்கான கலைச்சொல் என்னன்னு கேட்குறாங்க. விடையை பார்க்கலாங்களா? விடை மொழியியல் என்பது சரி. அடுத்து 33வது கேள்வி. நாமக்கல் கவிஞர் எழுதிய நூல்களுள் பொருந்தாதது எது? நாமக்கல் கவிஞர் எழுதிய நூல்களுள் பொருந்தாதது. விடையை பார்க்கலாங்களா? மலைக்கல்லன் சரி, சங்கொலி சரி, நாமக்கல் கவிஞர் பாடல்கள் சரி, எனது கதை தவறு. என் கதைன்னு தான் வரும். சரிங்களா? என் கதைன்னு வரும், எனது கதைங்கிறது தவறு. இது வராது. அடுத்தது 34வது கேள்வி. குறளாகும் பிரித்து எழுதுக. குறளாகும். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவுக்கு லைக் போடாத நண்பர்கள் வீடியோவுக்கு லைக் போட்டு விட்ருங்க. வீடியோ பற்றிய ஃபீட்பேக்கையும் கமெண்ட்டில் போட்டு விடுங்க. முடிந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. இதே மாதிரி 6ஆம் வகுப்புக்கு நம்ம வீடியோ போட்டிருக்கோம். நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் நான் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் பார்த்துருங்க. சரி, விடையை பார்க்கலாமா? விடை குறள் கூட்டல் ஆகும். இதுதான் சரி. அடுத்தது 35வது கேள்வி. உபகாரி என்ற சொல்லின் பொருள் என்ன? உபகாரி. விடையை பார்க்கலாங்களா? விடை வள்ளல். உபகாரினா வள்ளல். அடுத்து 36வது கேள்வி. பகுத்தறிவு கவிராயர் என்று அழைக்கப்படுபவர் யார்? பகுத்தறிவு கவிராயர் என்று அழைக்கப்படுபவர். விடையை பார்க்கலாங்களா? உடுமலை நாராயண கவி. அடுத்து 37வது கேள்வி. இறுதியாக அமையும் இடைத்தொடர் குற்றியலுகர சொற்கள் இல்லை. அதாவது புக்கில் கொடுத்துருப்பாங்க, அந்த 3 எழுத்து இறுதியாக அமையும் இடைத்தொடர் குற்றியலுகர சொற்கள் இல்லை. அதில் வராதது என்னன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? விடையை பார்க்கலாங்களா? விடை சு ரு டு. இந்த 3 எழுத்தும் இறுதியாக அமையும் இடைத்தொடர் குற்றியலுகர சொற்கள் இல்லை. இவ் என்பது இங்கே வராது. சரிங்களா? இதுதான் பொருந்தாதது. அடுத்து 38வது கேள்வி, கடைசி கேள்வி. போனோலஜி கலைச்சொல் அறிக. ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு 7ஆம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில் இருக்கிற 2வது இயல் பகுதியிலேருந்து டெஸ்ட்டு நல்லா படிச்சுட்டு வந்துடுங்க. சரி, விடையை பார்க்கலாங்களா? விடை ஒளியியல் என்பது சரி. இந்த ஒளியியல் என்பது சரி.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைய டெஸ்ட் முடிந்தது. உங்களுடைய ஸ்கோரை வந்து மறக்காமல் கமெண்ட்டில் போட்டு விடுங்க. இதே மாதிரி நாளைக்கும் டெஸ்ட் இருக்குது, நல்லா படிச்சுட்டு வந்துடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.